நான் உங்க சௌமியா பிரவீன்குமார். இன்னைக்கு என்னோட கிச்சன்ல நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா எல்லாரோட ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் குலோப் ஜாமுன். இதை இன்ஸ்டன்ட் மிக்ஸர் வச்சு எப்படி குயிக்கா பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் நாகாவோட குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் பின்னாடியே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணும், சுகர் ஆட் பண்ணோன்னு. அது மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். நான் 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இது பை ஒன் கெட் ஒன். ரெண்டையுமே இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக உடச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசையக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையணும். அதே மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் பிசையக்கூடாது. லைட்டாக பிசு பிசுன்னு இருக்க அளவுக்கு நம்ம கையில் ஒட்டணும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வேறு விட்டாச்சு. குட்டீஸ் எல்லாம் ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி குலோப் ஜாமுன் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா எப்படி ஒரு 1 வீக்குக்கு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்றா கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், கையில் ஒட்டணும், லைட்டாக பிசு பிசுன்னு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஊறட்டும். நம்ம இதுக்குள்ளே சுகர் சிரப் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் மெஷரிங் கப்பில் 3 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். சர்க்கரை அளவை விட தண்ணியோட அளவு எப்பவுமே கம்மியாக இருக்கணும். ஈக்குவலாக தண்ணி ஊற்றினோம்னா நமக்கு சுகர் சிரப்போட டேஸ்ட் இருக்காது. அதை பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை தண்ணியோட நல்லா கரையிட்டோம். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 3 ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்திக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாம் ஒன்னோட ஒன்று கலந்து நல்லா கரைஞ்சி கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சர்க்கரை பதம்லாம் எதுவும் தேவையில்லை. லைட்டாக பிசு பிசுன்னு ஆனதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை கையில் லைட்டாக எண்ணெய் இல்லைனா நெய் தடவிட்டு எந்த அளவுக்கு அழுத்தி பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த உருண்டை அழுத்தி பிசைஞ்சாதான் வெடிப்பு இருக்காது. நம்ம மாவு பிசையும் போது சாஃப்டாக பிசையணும். ஆனால் இந்த மாதிரி பாலாக உருட்டும் போது நல்லா அழுத்தி பிசைஞ்சாதான் இந்த மாதிரி வெடிப்பே இல்லாமல் சாஃப்டான பாலாக நம்ம ரெடி பண்ணி வைக்க முடியும். இப்போ எல்லா மாவையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் காய்ச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க உருண்டை எல்லாத்தையும் இது கூட சேர்த்திக்கலாம். இது அப்படியே விட்டுட்டோம்னா அடியில் மட்டும் கரிஞ்சிரும், ஒரு பக்கம் மட்டும்தான் வேகும். அதனால நம்ம உருண்டையெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லா பக்கமுமே ஈவனாக வேகும். நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கலாம். இப்போ எல்லா பக்கமும் ஈவனாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த இந்த உருண்டையை சுகர் சிரப்பில் சேர்த்திடலாம். சுகர் சிரப்பில் சேர்த்திக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லா உருண்டையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்து சுகர் சிரப்பில் சேர்த்திட்டு ஒரு மினிமம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சர்வ் பண்ணி பாருங்க. குலோப் ஜாமுன் டபுள் த சைஸ் ஆயிருக்கும். வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபிஸை பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.